வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கனடாவில் என்ன நடந்தது என்பது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பாகத்தான் இந்த தொகுப்பு இருக்க போகிறது. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களே. முதலாவது விடயம் பார்த்தோமாக இருந்தால், ஒன்டாரியோ மாகாணம் டிமின்ஸ் நகரிலே அடுத்தடுத்த 24 மணி நேரத்தில் நடந்த 2 வேறுபட்ட துப்பாக்கி சூட்டு தாக்குதல் சம்பவங்களிலே 2 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அதிகாலை வில்சன் அவென்யூ மற்றும் ரியா ஸ்ட்ரீட் சவுத் பகுதியில் நடந்த துப்பாக்கி சூட்டிலே கோல் வைப் எனப்படுகின்ற 32 வயதான நபர் உயிரிழந்தார். மற்றும் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இன்னும் ஒருவர் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி இருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக கெலப் பூத் மற்றும் கேல்டன் பட்ச் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது முதல் நிலை கொலை வழக்கு, கொலை முயற்சி, போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத ஆயுத பயன்பாடு ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு 24 மணி நேரத்துக்கு முன்பதாக ஜூலை 31ஆம் தேதி அதிகாலை 1 மணியளவிலே போல்சம் ஸ்ட்ரீட் நோர்த் பகுதியிலே நடந்த மற்றொரு துப்பாக்கிச் சூட்டிலே டொரண்டோவைச் சேர்ந்த ஜெசன் அலிவர் பாட்லி என்பவர் 31 வயதான நபர் கொல்லப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அவரை சுட்ட நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதவை என்றும், குறிப்பிட்ட நபர்களை இலக்கு வைத்தே தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்றும், இதனால் பொதுமக்களுக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லை என்றும் டிமின்ஸ் காவல்துறை தலைவரான சிட்னி லெக்கி தெரிவித்திருக்கின்றார். 2006ஆம் ஆண்டு சியோன் தேசிய பூங்காவில் பெர்னார்ட் வாண்டமீர் என்கின்ற பெண் மலையிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த வழக்கிலே அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் பேரிலே அவரது கணவரான டேவிட் வாண்டமீர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். கடந்த ஜூன் 22ஆம் தேதி லாஸ் வேகாஸ் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு கிளாக் கவுண்டி தடுப்பு காவல் மையத்திலே அடைக்கப்பட்டிருந்த இவர் ஜூன் 24ஆம் தேதி தன்னுடைய அறையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் என்று மருத்துவ பரிசோதகர் அலுவலகம் உறுதி செய்திருக்கின்றது. அதற்கு முன்பதாக அவர் எழுதிய கடிதம் ஒன்றும் சிக்கியிருக்கின்றது. அதில், நான் சட்ட நடவடிக்கைகளை கண்டு அஞ்சவில்லை, ஏனெனில் நான் அவளை கொலை செய்யவில்லை என தனது குற்றமற்ற தன்மையை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். தனது கைதின் மூலம் 1 மாதங்கள் தனது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று மட்டுமே முதலில் நினைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆரம்பத்தில் இந்த மரணம் விபத்து என முடிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த ஆண்டு அக்டோபரிலே கைது செய்யப்பட்ட நபரினுடைய முன்னாள் முதலாளி அளித்த ரகசிய தகவலின் அடிப்படையிலும் காப்பீட்டு தொகையை மோசடி செய்ததற்கான ஆதாரங்கள் மற்றும் மைனர்களுடனான தகாத உறவு போன்ற முரண்பாடுகளின் அடிப்படையிலும் இந்த வழக்கு மீண்டும் தோண்டப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மொன்றியலில் இருக்கின்ற செயின்ட் டெனிஸ் ஸ்ட்ரீட்டிலே அமைந்திருக்கின்ற மேமி கிளாஃபவுட்டிஸ் எனப்படுகின்ற செல்ஃப் சர்வீஸ் பேக்கரி கடையினுடைய முன்பக்க கண்ணாடிகள் புதன்கிழமை நள்ளிரவிலே மர்ம நபர்களினால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த 3 மாதங்களில் இந்த கடையின் மீது நடைபெறுகின்ற 2வது தாக்குதல் என்பது குறிப்பிடத்தக்கது. கடையின் செங்கல் சுவரிலே ஆக்சன் ஆன்டிடேக், அதாவது தொழில்நுட்பத்துக்கு எதிரான நடவடிக்கை என்கின்ற வாசகமும் எழுதப்பட்டிருந்தது. நள்ளிரவுக்கு பிறகு காவல்துறையினர் கொடுத்த தகவலின் பேரிலேயே தாம் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக கடையினுடைய உரிமையாளரான நிக்கலஸ் டெலோர்மல் தெரிவித்தார். கடந்த மே 1ஆம் தேதி முகமூடி அணிந்த கும்பல் ஒன்று கடைக்குள் நுழைந்து ரொட்டிகளை திருடியதோடு முதலாளித்துவத்திற்கு எதிரான வாசகங்களையும் எழுதிச் சென்றது. முக அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக கூறி அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஒரு குழு பொறுப்பேற்றது. கடை உரிமையாளர் இதனை மறுத்திருக்கின்றார். இம்முறை பொருட்கள் ஏதும் திருடப்படவில்லை என்றாலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை விளம்பரத்திற்காக பயன்படுத்தியதன் காரணமாகவே இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. தொடர் தாக்குதல்களால் காப்பீட்டு செலவுகள் அதிகரித்து அதன் சுமை வாடிக்கையாளர் மீதே விழும் என்று உரிமையாளர் வேதனை தெரிவித்திருக்கின்றார். மேலும் காவல்துறையினர் இந்த சம்பவங்கள் குறித்து தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். மிசிசாகா ஃபர்ஸ்ட் நேஷன் பகுதியிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதிவான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சம்பவத்தினால் அப்பகுதியிலே பல மணி நேரமாக பிறப்பிக்கப்பட்டிருந்த ஷெல்டர் இன் பிளேஸ், அதாவது வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருப்பதற்கான எச்சரிக்கை உத்தரவானது மாலையில் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலை 7:35 அளவிலே வெஸ்ட் ஸ்ட்ரீட் மற்றும் பார்க் ரோட் பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சத்தம் கேட்டதாக வந்த தகவலின் அடிப்படையில் ஒன்டாரியோ மாகாண காவல்துறை பொதுமக்களை வீடுகளுக்குள்ளேயே கதவு ஜன்னல்களை பூட்டிக் கொண்டு இருக்குமாறும் அறிவுறுத்தியிருந்தார்கள். சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் அங்கு ஒருவர் உயிராபத்தான காயங்களுடன் கிடப்பதை கண்டுபிடித்தார்கள். மோப்பநாய் உதவியுடன் காவல்துறையினர் அந்த பகுதியிலே தீவிர தேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டார்கள். நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு பொதுமக்களுக்கான அச்சுறுத்தல்கள் நீங்கியதை உறுதி செய்த பின்னரே மாலை 4 மணியளவில் இந்த எச்சரிக்கை வாபஸ் பெறப்பட்டது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர் குறித்த தகவல்களோ கைது நடவடிக்கைகள் குறித்த விவரங்களோ இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை.
ஒன்டாரியோ மாகாணம் மார்டோன் அருகிலே கடந்த ஜூலை 30ஆம் தேதி இரவு 10 மணி அளவிலே போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய அமெரிக்க பெண் ஒருவர் மீது காவல்துறையினர் பல பிரிவுகளிலே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நெடுஞ்சாலை 17இல் இருக்கின்ற ஸ்டீல் ரிவர் பிரிட்ஜ் பகுதியில் விபத்து ஒன்றின் விசாரணைக்காக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு சாலை மூடப்பட்டிருந்தது. அப்போது மினசோட்டாவைச் சேர்ந்த 36 வயதான பெண் நிறுத்த கோருகின்ற சமிக்ஞை பலகையுடன் நின்ற அதிகாரியை பொருட்படுத்தாமல் மூடப்பட்ட நெடுஞ்சாலை பகுதிக்குள் காரை வேகமாக ஓட்டிச் சென்றிருக்கின்றார். அவரை தடுத்து நிறுத்திய ஒன்டாரியோ புரோவின்சியல் போலீஸ் சோதனை செய்ததிலே அவரது காரில் கஞ்சா வைத்திருந்ததும் அவர் போதையில் வாகனம் ஓட்டியதும் அம்பலமாகியது. அதன் பேரில் போதையில் வாகனம் ஓட்டியது, அதிகாரிகளின் உத்தரவை மீறியது மற்றும் ஓட்டுநர் உரிமத்தை வழங்க மறுத்தது போன்ற பல குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவரது ஓட்டுநர் உரிமமானது 90 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருப்பதோடு அவரது வாகனம் 7 நாட்களுக்கு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. செப்டம்பர் 10ஆம் தேதி அவர் மாரத்தான் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார். போதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் குறித்து 911 என்கின்ற எண்ணிலே உடனடி தகவல் வழங்குமாறு காவல்துறை பொதுமக்களை அறிவுறுத்தியிருக்கிறது. இதேவேளை நேர்களே, வினிபெக் நகரிலே கடந்த திங்கட்கிழமை மாலை காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டிலே 18 வயதான இளம் பெண்ணொருவர் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஐக்கின் ஸ்ட்ரீட் மற்றும் காலேஜ் அவென்யூ பகுதியிலே பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருந்த அதிகாரி ஒருவர் அவருக்கு அருகிலே துப்பாக்கிச் சுடுகின்ற சத்தம் கேட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கின்றார். அப்போது அங்கு ஆயுதங்களுடன் இருந்த 18 வயதான பெண்ணொருவரும் 16 வயதான சிறுவனும் காவல்துறையினரை எதிர்க்க முற்பட்டனர். இதனையடுத்து தற்பாதுகாப்புக்காக காவல் அதிகாரி தனது துப்பாக்கியால் சுட்டதிலே அந்த பெண் காயமடைந்தார். உடனடியாக அவருக்கு மருத்துவ உதவி வழங்கப்பட்டது. ஆபத்தான நிலையில் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட அவர் தற்போது சீரான நிலையிலே இருக்கின்றார். காலேஜ் அவென்யூவில் இருக்கின்ற 300வது பிளாக்கில் இருக்கின்ற ஒரு வீட்டிற்கு வெளியே நடந்த மற்றொரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக வினிபெக் காவல்துறை சந்தேகம் தெரிவித்திருக்கின்றது. 16 வயதான சிறுவன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து மனிடோபா சுதந்திர விசாரணை பிரிவு WIU விரிவான விசாரணைகளை தொடங்கி இருக்கிறது. கிளியர்வியூ டவுன்ஷிப் ஸ்டைனர் அருகிலே கடந்த திங்கட்கிழமை மதியம் 1 மணி அளவிலே SUV ஒன்றும் செடான் ரக கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட பயங்கர விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. கவுண்டி ரோட் 7 மற்றும் நொட்டாவாசாகா 2728 சைட் ரோட் பகுதி சந்திப்பிலே தான் இந்த விபத்து நடந்திருக்கின்றது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த நபர் ஒருவர் மீட்பு ஹெலிகாப்டர் மூலம் டொரண்டோவில் இருக்கின்ற அதி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் 4 பேர் லேசான காயங்களுடன் உள்ளூர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விபத்து தொடர்பான விசாரணைக்காக கவுண்டி ரோட் 7 பல மணி நேரம் மூடப்பட்டு பின்னர் மாலை 6 மணிக்கு மேல் போக்குவரத்து சீரமைக்கப்பட்டது. விபத்து குறித்த தகவலோ அல்லது டேஸ்கம் காட்சிகளோ வைத்திருப்பவர்கள் பெரேனியா வெஸ்ட் OPP-ஐ தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கோரியிருக்கிறார்கள். கல்கரியின் தென்மேற்கு பகுதியில் இருக்கின்ற ஸ்டோனிட் ரயில் சாலையிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணி அளவிலே நிகழ்ந்த ஒரு அதிபயங்கரமான கார் விபத்திலே ஒரு குழந்தை உட்பட 4 பேர் உடல் கருகி பலியாகி இருக்கிறார்கள். வடக்கு நோக்கி செல்லுகிற பாதையிலே தெற்கு நோக்கி தவறான திசையிலே மிக வேகமாக மெர்சிடிஸ் பென்ஸ் கார் ஒன்றை ஓட்டி வந்த 30 வயதான நபர் எதிரே வந்த சுபாரு இம்ப்ரஸோ மற்றும் செவ்ரோலட் எக்னாக்ஸ் ஆகிய 2 கார்கள் மீது பயங்கரமாக மோதினார். மோதிய வேகத்திலே மெர்சிடிஸ் மற்றும் சுபாரு கார்கள் தீப்பிடித்து எரித்தது. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த போதிலும் மெர்சிடிஸ் காரை ஓட்டி வந்த நபர், அதிலிருந்து ஒரு பெண் மற்றும் ஒரு குழந்தை, சுபாரு காரின் ஓட்டுநர் ஆகிய 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கல்கரி காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. செவ்ரோலட் காரில் பயணம் செய்த ஓட்டுநர் மற்றும் 3 இளைஞர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விபத்து நடப்பதற்கு சரியாக 2 நிமிடங்களுக்கு முன்பு தவறான திசையிலே ஒரு கார் வேகமாக செல்வதாக காவல்துறைக்கு தகவல் வந்திருக்கின்றது. இருப்பினும் மிக குறுகிய நேரமே இருந்ததனால் விபத்தை தடுக்க முடியவில்லை என்று சொல்லி அதிகாரி ஆண்டி ஒட்வர்ட் தெரிவித்தார். அதிவேகம் மற்றும் மது போதையே இந்த விபத்திற்கான காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஒன்டாரியோ மாகாணம் கிழக்கு லண்டன் பகுதியில் இருக்கின்ற ஒரு வணிக வளாகம் ஒன்றில் ஏற்பட்ட பயங்கரமான தீ விபத்திலே அங்குள்ள கடைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. திங்கட்கிழமை அதிகாலை 3 மணி அளவிலே இலக்கம் 1100 கமிஷனர்ஸ் ரோட் ஈஸ்ட் பகுதியிலே இருக்கின்ற ஒரு கட்டடத்தின் கூரையிலிருந்து கரும்புகை வெளியேறுவதாக தீயணைப்பு துறைக்கு தகவல் கிடைத்தது. தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தார்கள். இருப்பினும் அங்கு இயங்கி வந்த ஜனா போட்டிக் எனப்படுகின்ற இஸ்லாமிய பாரம்பரிய ஆடைகள் மற்றும் பரிசு பொருட்கள் விற்கின்ற கடையினுடைய உட்புறம் முழுமையாக எரிந்து நாசமாகியது. இந்த தீ விபத்தின் புகை மற்றும் தீயணைக்க பயன்படுத்தப்பட்ட நீர் காரணமாக அருகிலிருந்த இந்திய மற்றும் தெற்காசிய மளிகை பொருட்களை விற்பனை செய்கின்ற குரோசரி அண்ட் ஸ்வீட் பஜார் கடையிலும் பெரும் சேதம் ஏற்பட்டது. மெட்டீரியலே விற்பனை அதிகமாக இருக்கின்ற நேரத்தில் இந்த விபத்து நடந்திருப்பது கடையினுடைய உரிமையாளர்களுக்கு பெரும் சோகத்தை கொடுத்திருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்திலே எவருக்கும் எந்த காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை.
கோக்ரேன் நகரிலிருந்து சரியாக 20 கிலோமீட்டர் தெற்கே அமைந்திருக்கின்ற நெடுஞ்சாலை 11 கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2:45 மணியளவிலே சரக்கு லொரியொன்றும் பொருட்களை ஏற்றிச் செல்லுகின்ற வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியது. இந்த கோர விபத்திலே 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை ஒன்றிய மாகாண காவல்துறை உறுதி செய்திருக்கிறது. வர்த்தக வாகனத்தினுடைய ஓட்டுநர் உயிருக்கு ஆபத்தற்ற காயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். மீட்பு மற்றும் தீவிர விசாரணைகளுக்காக நெடுஞ்சாலை 579 முதல் 11-101 சந்திப்பு வரையிலான பாதை முழுவதும் மூடப்பட்டு பின்னர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி அதிகாலை 1:35 அளவிலே முழுமையாக போக்குவரத்து சீரமைக்கப்பட்டது. ஜேம்ஸ் பே OPP காவல்துறையினருடன் இணைந்து சிறப்பு விசாரணை குழுவினர் இதுகுறித்த மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கனநோக் அருகிலே நெடுஞ்சாலை 401 கடந்த திங்கட்கிழமை அதிகாலை 12:30 மணியளவிலே நடந்த ஒரு பயங்கரமான விபத்திலே 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒன்றிய மாகாண காவல்துறையினருடைய முதற்கட்ட விசாரணையின்படி மேற்கு நோக்கி செல்லுகின்ற பாதையிலே வலதுபுற ஓரத்திலே பழுதாகி நின்றிருந்த ஒரு சரக்கு லொரி மீது பின்னால் மிக வேகமாக வந்த ஒரு கார் பயங்கரமாக மோதி இருக்கின்றது. இந்த விபத்திலே காரில் பயணம் செய்த 47 மற்றும் 73 வயதுடைய 2 பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். காரை ஓட்டி வந்தவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பழுதாகி நின்ற சரக்கு லொரியினுடைய ஓட்டுநருக்கு எந்த விதமான காயமும் ஏற்படவில்லை. இந்த விபத்து தொடர்பான கூடுதல் தகவல்களையோ அல்லது டேஸ்கேம் காட்சிகளையோ வைத்திருப்பவர்கள் லீட்ஸ் கவுண்டி OPP-ஐ 1888-310-1122 என்கின்ற இலக்கத்திலே தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒட்டோவாவினுடைய பார்ஹெவன் பகுதியிலே கடந்த திங்கட்கிழமை மதியம் வாகனம் ஒன்று மோதியதிலே 15 வயதான மிதிவண்டி ஓட்டிச் சென்ற ஒரு சிறுவன் காயமடைந்திருக்கின்றார். ஸ்டான்ஹர்ட் டிரைவ் மற்றும் கிரீன் பேங்க் ரோட் சந்திப்பிலே மாலை 4:52 மணியளவிலே இந்த விபத்து நடந்திருக்கின்றது. சம்பவ இடத்துக்கு விரைந்த ஒட்டாவா அவசர சிகிச்சை மருத்துவ குழுவினர் சிறுவனுக்கு முதலுதவி கொடுத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். சிறுவனின் கை மற்றும் மேல் மூட்டு பகுதிகளிலே காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விபத்து குறித்து ஒட்டாவா காவல்துறை தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. கல்ப் நகரிலே கடந்த ஜூலை 30ஆம் தேதி நண்பகலிலே நடந்த ஒரு விதிமீறல் வீடியோவை காவல்துறை தற்போது வெளியிட்டிருக்கின்றது. எடின்பர்க் சவுத் ரோட் மற்றும் அயன்வுட் ரோட் சந்திப்பிலே பதிவான அந்த டேஷ்கேம் வீடியோவிலே கருப்பு நிற போர்ட் மஸ்டாங் கார் ஒன்று இடதுபுறம் திரும்புகிற பாதையிலே வந்துவிட்டு சிக்னலை மதிக்காமல் நேராக செல்வதை காண முடிகிறது. இடதுபுறம் திரும்ப காத்திருந்த ஒரு காருக்கும் நேராக சென்று கொண்டிருந்த மற்றொரு காருக்கும் மிகச்சிறிய இடைவெளியிலே எந்தவித நிறுத்தமுமின்றி அந்த மஸ்டாங் கார் ஆபத்தான முறையிலே நுழைந்து சென்று பெரும் விபத்தை 100 தவிர்த்திருக்கிறது. இந்த சம்பவத்திலே தொடர்புடைய கார் ஓட்டுநரை தேடி வருகின்ற காவல்துறை இது குறித்த தகவல்கள் தெரிந்தால் தமக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் வீடியோவினுடைய இறுதியிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படிங்கிற சொன்னால் வாட்ஸ்அப் குழுவிலே இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள். ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் வாட்ஸ்அப் குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்படாது. மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.